ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று வரலட்சுமி விரதமானது வருகிறது. இந்த விரத நாளிலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 21ஆம் தேதி அன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த பதிவை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பாருங்கள். இப்பொழுது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரித்து தனஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா பார்க்க இருக்கிறாரு. எனவே பண வரவுகளானது திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்பொழுது இடம் பூமியால் பார்த்தீங்கன்னா நிறைய லாபங்களானது உண்டாகுங்க. எதையுமே கொஞ்சம் நீங்கள் திட்டமிட்டபடி செய்து வெற்றியையும் காண்பீர். குரு பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசியை பார்ப்பதனால வெற்றி செய்திகள் அடுக்கடுக்காகவே சேரும். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. தொழிலில் எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடும். 6க்கு அதிபதியான செவ்வாய் இப்பொழுது 8ல் இருப்பதனால விபரீத ராஜயோகத்தினுடைய அடிப்படையில் திட்டமிடாமல் செய்யக்கூடிய காரியங்கள் கூட வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே உங்களுடைய ராசிக்கு 8, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். ஸோ அதனால் லாபாதிபதியான புதன் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது தொழிலில் லாபங்களானது அதிகரிக்க கூடுங்க. புதிய ஒப்பந்தங்களானது அடுக்கடுக்காக சேரும். வெற்றி கனியை எட்டி பிடிக்க நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். புதிய திட்டங்களை தீட்டி அதை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். தொழிலில் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்குங்க. அஷ்டமாதிபதியாகவும் புதன் இருப்பதனால இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு இடமாற்றங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஒரு இடமாற்றங்கள் எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னா, அதாவது நீங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கீங்க, அந்த வாடகை வீட்டில் இருந்து வேறு ஒரு வீட்டிற்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். இந்த மாதிரி சொந்த வீட்டில் இருந்து கூட வாடகை வீட்டுக்கு போகலாம், நேரம் சரியில்லை அப்படின்ற ஒரு கிரக அமைப்புகள் சொல்லப்பட்டதுனால கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஒரு விஷயங்கள் இப்பொழுது நடைபெறும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது வீடு மாற்றங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக கூட இருக்கலாம். வீடு மாற்றம் தொழில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வரன்களானது வாசல் தேடி சேரும். பிள்ளைகளினுடைய மன விழாக்கள் பெற்றோரினுடைய மணி விழாக்களாக பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளினுடைய வழியில் சுப நிகழ்ச்சிகளானது கை கொடுங்க. அதேபோல் வேகத்தோடும் விவேகத்தோடனும் செயல்படுவீர்கள். வெளிநாட்டில் நல்ல ஒரு நிறுவனங்களில் இருந்து உங்களுக்கு அழைப்புகளானது வரலாம். இப்போது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் துளராசிக்கு செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் 12ல் சஞ்சரிக்கும் பொழுது பயணங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பணிபுரியக்கூடிய இடத்தில் கேட்ட சலுகைகளானது கிடைக்கும். வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தில் இன்னும் வீடு கட்ட முடியவில்லையே என்று நீங்கள் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது வீடு கட்டி குடியேறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க. புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஆர்வங்களும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல் நினைத்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயங்கள், அதாவது பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுடைய நினைப்புகள் இப்பொழுது பார்த்திங்கன்னா நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு முயற்சியானது கைகூடி வரக்கூடிய காலகட்டங்களாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனங்களானது தேவை. அதிக அலைச்சலை மேற்கொள்ளும் பொழுது உணவிலும் கட்டுப்பாடு செலுத்துவது ரொம்ப அவசியம். குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் உங்களுடைய குடும்பத்திற்கு பார்த்திங்கன்னா முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கு இந்த ஒரு வழிபாடுகள் உதவும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ தொடர்ந்து விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாட்டையும் இஷ்ட தெய்வ வழிபாட்டையும் பார்த்திங்கன்னா மேற்கொள்ள வேண்டும்.
பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல தகவலானது கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வுகள் பற்றிய தகவலானது கிடைக்கும். கலைஞர்களுக்கு புகழானது கூடும். புதிய ஒப்பந்தங்களானது சேருங்க. மாணவ மாணவியருக்கு தேர்வில் வெற்றிகளானது கிடைக்கும். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகளானது பார்த்தீங்கன்னா முடிவாகுங்க. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகும். இன்னும் சொல்லப்போனால் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் விருச்சகராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு ரீதியாக எல்லா விதமான செயல்களிலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகளானது உண்டாகுங்க. எடுத்த காரியங்களில் ஜெயங்களானது ஏற்படும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்கக்கூடுங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அனுகூலங்களானது ஏற்படும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அனுகூலங்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் பிள்ளைகளுடைய விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது. பிள்ளைகளினுடைய படிப்பு, தொழில், உத்தியோகத்தில் இருந்த தடைகள் பரிபூர்ணமாக நீங்கக்கூடிய காலகட்டங்கள். தைரியங்களானது உங்களுக்கு ஏற்படுங்க. அதே போல் அசையும் அசையா சொத்துக்களினுடைய பொருட்களினுடைய சேர்க்கைகள் இப்பொழுது உண்டாகக்கூடிய நேரங்களாக அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களினுடைய வீட்டில் அடுத்தடுத்து சுப காரியங்களானது நடக்க ஆரம்பிக்கும். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களினுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவினுடைய ஆரோக்கியம், இரத்த பந்த உறவுகளினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாக பார்த்திங்கன்னா நிவர்த்தியாகுங்க. இதுவரை இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படும். அதே போல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம நினைத்தது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. இப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு, அதாவது அரசு துறையில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகளினுடைய துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த காலகட்டம். நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க. எதிரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலுமே கூட அதில் வெற்றிகள் பெறக்கூடிய அற்புதமான அமைப்புகளானது உள்ளது. யோசித்து கொண்டே இருப்பது, கவலைப்படுவது, சங்கடப்படுவது போன்றவற்றை தவிர்ப்பதும் நல்லது. திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களானது உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகளானது ஏற்படுங்க. பொருளாதாரத்தில் முன்னேற்றங்களானது காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல ஒரு காலகட்டங்கள் இது. தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். எதிரிகளினுடைய விஷயத்தில் வெற்றியும் காண்பீர். எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதயம் தொடர்பான பாதிப்புகள், இரத்த அழுத்தம், சர்க்கரை, கொழுப்பு தொடர்பான பாதிப்புகளில் கவனங்களானது தேவை. தொடர்ந்து உங்களுடைய ஆரோக்கிய ரீதியாக பார்த்திங்கன்னா நல்ல ஆரோக்கியங்கள் கிடைக்கணும். அப்படிங்கும் பொழுது கிருஷ்ணருடைய வழிபாடை சகலவித ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கிருஷ்ணருடைய வழிபாடை தவறாமல் ஒவ்வொரு நாளும் செய்துவாங்க. நன்மையே உங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியை பார்த்திங்கன்னா குரு பார்ப்பதனால இதுவரை இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலைகளானது இருக்கும். வியாபாரத்தினுடைய தொழில் வளர்ச்சியானது பார்த்திங்கன்னா இப்பொழுது ஏற்படும். எடுத்த வேலைகளுமே வெற்றியை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், நெருக்கடிகளானது நீங்கும். அடுத்ததாக விருச்சிக ராசியில் உள்ள அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குங்க. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் வக்ரகதியில் சனி பகவான் சஞ்சரித்து வராரு. ஸோ அதனால் கடந்த காலங்களில் இருந்த நெருக்கடிகள் இப்பொழுது விலகக்கூடும். எதிர்பார்த்த வரவுகள் இருக்குங்க. மனதில் ஏற்பட்ட குழப்பங்களானது நீங்குங்க. குடும்பத்தில் நிம்மதியான நிலைகளானது இருக்கக்கூடும். உறவினருக்கு உதவிகள் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைகளானது உயரக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரியினுடைய ஆதரவுடன் சக பணியாளர்களினுடைய ஊக்கங்கள் கிடைத்து மகிழ்ச்சிகளானது அதிகரிக்கக்கூடும். மனதில் நிம்மதியானது உண்டாகுங்க. வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது சேரும். வியாபாரத்தினுடைய தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள் எல்லாமே இப்பொழுது விலகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேட்டயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றமானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். வித்யகாரகன் புதன் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால உங்களுடைய கையில் பணமானது புரள ஆரம்பிக்கும். வரவே வராது என்று கோயில் உண்டி கணக்கில் எழுதிய பணமும் இப்பொழுது வரும். வங்கியில் கேட்டிருந்த கடனானது கிடைக்குங்க. புதிய இடம், வீடு வாங்கக்கூடிய முயற்சியானது வெற்றியாகும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடும்.
கல்வியாளர்களுக்கு தடைபட்டு வந்த பதவி உயர்வானது இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் இது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.